தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளதால் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் குளத்தூர் தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வீடு வீடாக சென்று அமைச்சர் சேகர்பாபு பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அண்ணா நகரில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களுக்கு அன்னதான உணவுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளது என நாள்தோறும் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜனிடையே போட்டி நிலவுகிறது என்று விமர்சித்துள்ளார். அங்க ஏற்கனவே நாற்காலி போட்டி கடுமையா இருக்கு. அங்க நயினார் நாகேந்திரனா செல்வாக்கு பெற்ற தலைவரா, மறுபுறம் அக்கா தமிழிசை நான் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அனுதினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இரவு பகல் என்று யோசித்து இது போன்ற ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் ஒழுங்கு நன்றாக இருப்பதுதானே அவரும் தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார். அது சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவர் வாயில் வந்ததை எல்லாம் உளறி கொட்டிக் கொண்டிருக்கின்றார். ஜனநாயகத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்கள் ஆட்சி அல்ல.